பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவரது மகனும் அக்கட்சியின் தலைவருமான அன்புமணிக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு சமாதான பேச்சுவார்த்தை நடந்தாலும் இருவருக்குள்ளும் பனிப்போர் என்பது நிலவிக்கொண்டே இருப்பதாக கூறப்படுகிறது. அதனால்தான் தைலாபுரத்தில் இருந்து பனையூருக்கு சொன்னபடி ஷிஃப்ட் ஆகியுள்ளார் அன்புமணி ராமதாஸ். ஒரு பக்கம் தங்கள் கட்சிக்குள்ளேயே பிளவை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் மறுபக்கம் பிற கட்சிக்குள்ளேயும் குழப்பத்தை ஏற்படுத்த பாமக தவறவில்லை என்று கூறப்படுகிறது. அதாவது சில தினங்களுக்கு முன் காஞ்சிபுரத்தில் அன்புமணி ராமதாஸ் துரைமுருகனுக்கு ஏன் துணை முதல்வர் பதவி கொடுக்கப்படவில்லை என கேள்வி எழுப்புகிறார். அந்த கேள்வி தற்போது திமுக கூடாரத்தையே ஆட்டம் காண வைத்துள்ளதாக தெரிவிக்கின்றன. திமுகவுக்கு ஓட்டு போட்டு உழைத்தவர்கள் வன்னியர்கள் என்றும் ஸ்டாலின் முதலமைச்சராகவும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகவும் இருக்கிறார்கள் என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்து இருந்தார். தொடர்ந்து பேசிய அன்புமணி, மூத்த அமைச்சர் துரைமுருகன் பொதுச் செயலாளராகவே இருக்கிறார் என்றும் திமுகவுக்காக எவ்வளவோ உழைத்து சிறை சென்ற அவருக்கு இன்னொரு துணை முதல்வர் பதவி தரலாமே, ஏன் தரவில்லை, ஏன் மனசு வரவில்லை, காரணம் அவர் பாவப்பட்ட வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் என்று அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டினார். அன்புமணியின் இந்த குற்றச்சாட்டிற்கு பிறகு திமுக கூடாரத்தில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. குறிப்பாக திமுகவின் வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர்களை அன்புமணியின் பேச்சு வெகுவாக யோசிக்க வைத்ததாகவும், இவர்கள் தலைமையிடம் சென்று அன்புமணி கேட்பது நியாயம்தானே, அப்படி செய்தால்தான் வன்னியர்களின் வாக்குகளை அதிக அளவில் பெற முடியும் என்ற அட்வைஸையும் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே அன்புமணி குற்றச்சாட்டிற்கு பதிலளித்திருந்த அமைச்சர் துரைமுருகன் அன்புமணி ராமதாஸ் கூறியிருப்பது குறித்து தனக்கு தெரியாது என தெரிவித்தார். துரைமுருகனின் இந்த பதில் திமுக தலைமைக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும் விதமாக அமைந்ததாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அன்புமணி பேசியது குறித்து துரைமுருகனிடம் யாராவது கண்டிப்பாக சொல்லியிருப்பார்கள், ஆனால் இது குறித்து தெரியாது என்று சொல்வது மழுப்பலாக உள்ளது என்று அரசியல் விமர்சகர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இத்தகைய சூழலில்தான் துரைமுருகனுக்கு ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படவில்லை என்று தொடர்ந்து எழும் குரல்களுக்கு பின்னணியில் துரைமுருகனே இருக்கலாம் என்ற சந்தேகம் திமுக தலைமைக்கு இருப்பதாகவும், இதனால் அன்புமணிக்கு நெருக்கமானவர்களிடம் விசாரிக்கவும் தலைமை உத்தரவிட்டுள்ளதாகவும் அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஒருவேளை அன்புமணி பேச்சுக்கு பின்னால் துரைமுருகன் இருந்தார் என்றால் மணல் ஒதுக்கீட்டு வழக்கில் அவர் தலையில் கத்தி தொங்கப் போவது நிச்சயம் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். எது எப்படியோ தனக்கு ஒரு கண்ணு போனால் தன் எதிரிக்கு 2 கண்ணும் போக வேண்டும் என்பதில் பாமக தெளிவாக உள்ளது.